வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல சில பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு தெளிவா புரியும். ஆக்சுவலா வாரம் ஒரு புது 4 எபிசோட ரிலீஸ் பண்றாங்க. இந்த வாரம் மட்டும் ரிலீஸ் பண்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அதனால தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. தூள்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றதும் இதே ஃபார்மட் தான். வாரம் வந்துருச்சுன்னா 3 புது எபிசோட ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ யாரவரையும் அந்த வெப் சீரிஸையே முடிச்சிட்டாங்க. அந்த வெப் சீரிஸை நம்ம போடலாமா வேணாமான்றதை கண்டிப்பா சொல்லுங்க. நான் முதல் 3 எபிசோடு இல்ல முதல் 6 எபிசோடு சேர்த்து போடுறேன். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரெகுலரா போடுறேன். அப்படி இல்லைன்னா அதை டிராப் பண்ணிடலாம். அது போடலாமா வேணாமான்றதை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தோட எபிசோட்ல ஒரு சூப்பர் கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா நம்ம என்ன பார்த்திருப்போம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்குற ஒரு கும்மலை காமிச்சிருப்பாங்க. அந்த கும்மலோட லீடர் பேரு அக்கா அப்படின்றது. ஆக்சுவலா அக்கான்றவங்க தான் லீடர்ன்றது டீமுக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் ரிவீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அக்கா இருக்காங்கல்ல, ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேரி அந்த குழந்தைய திரும்பி கொண்டு வந்து இவங்க கிட்டயே சேர்த்துட்டாங்க. அந்த குழந்தை இப்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளும் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்த பண்ணுன்ற மாதிரி அக்கா அடியாள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரம காட்டுறாங்க. விக்ரமும் ஒரு நபரை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது அந்த மேரியை பார்க்கறதுக்காக இவன் வந்திருப்பான். மேரிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதுக்காக தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி அடிக்கிறாங்க. மேரி அந்த மாதிரி குழந்தைய தூக்குற மாதிரி இவனும் ஹெல்ப்லாம் பண்ணுவான் போல. அந்த விஷயம் தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை காணாம போச்சு பாத்தீங்களா, குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்ற மாதிரி அந்த அம்மா சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. 48 மணி நேரத்துல விக்ரம் கண்டுபிடிச்சு தருவான்ற மாதிரி கமிஷனர் வாக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப விக்ரம் கிட்ட ஒருத்தன் மாட்டிருக்கான் பாத்தீங்களா, அவன ஆம்புலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமா தான் குழந்தைய கடத்திருக்காங்க போல. இந்த ஆம்புலன்ஸ்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. பெருசா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எட்டு யாருன்னு இவன் கிட்ட விசாரிக்கும் போது இவன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரோ கால் பண்றாங்க. திரும்பி ஒரு வேலை வந்திருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைய போய் கொண்டு வந்துருன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஹீரோ இந்த வேலையில பிஸியா இருக்கும் போது கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலா இந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்கல்ல, அதனால ட்ரிப்ஸ்லாம் ஏத்துறதுக்காக நர்சுங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த அம்மாக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள குழந்தைய கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கமிஷனர் யோசிக்கிறாரு. அதனால தான் ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம விக்ரம் இந்த கேஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்காருல, அதனால போன் எடுக்க மாட்டாரு. நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு கமிஷனர் கிட்ட பேசலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வான்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவனுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். நர்ஸ் குழந்தைய கொண்டு வந்து தருவாங்க போல. அப்படி கொண்டு வந்து தரும்போது அமைக்கிடலான்ற மாதிரி தான் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வர மாதிரியே இல்ல. 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, என்ன இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ டேஷ்போர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது லேடிஸ் மேக்கப் போடுற ஐட்டம்லாம் இங்க இருக்கு. இவ்வளவு ஐட்டம் எதுக்காக இவன் வண்டியில வச்சிருக்கான்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துருது. இவன் கையில நெயில் பாலிஷ் போட்ட தடம் வேற இருக்கு. இப்ப இவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. இவனுக்கு மேக்கப்லாம் போட்டு விடுறாரு. பார்த்தா இவனே லேடி மாதிரி மாறிடுறான். இவன் தான் லேடி மாதிரி வேஷம் போட்டு நர்ஸா போய் குழந்தைய கொண்டு வந்து வண்டி ஓட்டுற வேலையும் இவன் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. நீ தானே இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவன் கையும் எடுத்து செக் பண்றாரு. ஏன்னா குழந்தைய தூக்கும் போது அந்த நர்ஸோட கையில வீன்ற ஒரு எழுத்து இருந்ததா அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. இவன் கையிலயும் வீன்ற மாதிரி பச்சை குத்தி இருக்கு. சோ இவன் தான்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த நர்ஸ் லேடி வாய்ஸ்ல பேசினாங்கல்ல, அதை எப்படிடா பண்ணன்னு கேட்கும்போது இவனுமே ஒரு ஊசியை பத்தி சொல்றான். அந்த ஊசியை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் மட்டும் வாய்ஸ் எல்லாம் மாறிடும். இப்ப லேடி வாய்ஸ்ல எல்லாம் அவன் பேசிட்டு இருக்கான். சோ இவன் தான் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை கேட்பாங்க போல, புதுசா ஏதாவது குழந்தை பிறந்திருக்கான்ட்டு. அப்படி குழந்தை பிறந்திருக்குன்னா இவன் போய் அதை தூக்கிட்டு வந்துருவான் போல. இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றது டீமுக்கு தெரிஞ்சிருது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா எந்த ஒரு குழந்தையும் பிறக்கல. அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சாங்கன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த வண்டியில டிராக்கிங் டிவைஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. நம்மள வேணும்ட்டே இந்த இடத்துக்கு திசை திருப்பிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க போலன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வேலையே கிடையாது, ஆனா இந்த இடத்துல வேலை பாருன்னு இவன் அனுப்பி வச்சிருக்காங்க. சோ ஹீரோக்கு டவுட் வந்துருதுல, ஹீரோவோ இந்த டிராக்கிங் டிவைஸை யாரு எங்க இருந்து கண்காணிக்கிறாங்கன்றத நீ கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அலி கிட்ட சொல்றாரு. அந்த குழந்தையோட அம்மா கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கமிஷனர் சொன்ன டைம் இன்னும் 2 மணி நேரத்துல முடிய போகுது. இப்ப அப்படியே கட் பண்ணி விக்ரம் டீமை காட்டுறாங்க. விக்ரம் இருக்கார்ல, அந்த டிவைஸை எங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த அக்கா என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, அவங்கள வேற ஒரு வேலை பண்ண போறோம்னு நம்ப வச்சு அங்க அனுப்பிட்டு நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டை தாண்டதுக்காக தான் வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கும் டீமுக்கும் தெரிஞ்சிருச்சுல, ஒரு இடத்துல வச்சு வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அவங்க கன் ஃபைட்லாம் பண்றாங்க. அதை மீறியும் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க.
அங்கதான் அக்கா இருக்காங்க, அதாவது எட்டே அங்கதான் இருக்காங்க. ஆனா எட்ட பத்திலாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப கமிஷனர் சொன்ன மாதிரியே உன்னோட குழந்தையை காப்பாத்திட்டேன்ற மாதிரி குழந்தைய அந்த ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப மேற்கொண்டு விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லாக் பண்ண எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த டீமோட 8 பேரை அக்கான்றது இவருக்கு தெரியும். ஏன்னா அந்த மேரியோட டைரியில அக்கான்ற பேரை பார்த்திருப்பாரு. அந்த அக்கா யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அக்காவை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி எல்லாருமே நடிச்சிட்டு இருக்காங்க. அக்காவுமே நடிச்சிட்டு இருக்காங்க. சரி போங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அக்கான்னு கூப்பிடுறாரு. அந்த லேடி திரும்பி பார்த்துடுறாங்க. அது மூலியமா இவங்க தான் அக்கான்றதை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இதோடயே இந்த எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல புதுசா ஒரு கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடியோட பேரு ஈஸ்வரி அப்படின்றது. ஆக்சுவலா ஈஸ்வரி பையனோட படிப்புக்காக நிறைய காசெல்லாம் வாங்கியிருக்காங்க போல. அந்த காசை சரியா அடைக்கலன்றதுக்காக மோகன் என்றவர் பயங்கரமா திட்டுறாரு. பையனுக்காக கையை நீட்டி காசை வாங்கினல, அந்த காசை எப்ப தரப்போறன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்க தூங்குறதுக்காக ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அதை மொத்தமா போட்டு ஒரேடியா போய் சேர்ந்துட்டா என்னன்ற மாதிரிலாம் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. இவங்க டேப்லெட்டை போட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ காலையில ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, நியூஸ் பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. என்னமா அப்படி பாக்குறாரு அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு. அப்பா கதை எழுதி அனுப்புவார்ல, இன்னைக்காவது எழுதின கதை வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் எழுதுற கதை தான் வரமாட்டேங்குது இல்ல, திரும்ப திரும்ப எதுக்காக ட்ரை பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, டே இந்த வயசுலயும் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ட்ரை பண்றதே நல்ல விஷயம் தான், நீ பாராட்டலனாலும் பரவாயில்ல, இப்படிலாம் சொல்லாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான், இந்த வயசுலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காருல, சீக்கிரமா கதை வரட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவரும் கமிஷனரும் சேர்ந்த மாதிரி ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் கமிஷனருக்கு போன் கால் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னா ஈஸ்வரி இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி தகவல் தெரிய வருது. இந்த தகவல் தெரிஞ்சோன்னா இவரோட முகமே மாறிடுது. என்ன சார் ரொம்ப சோகமா மாறிட்டீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஈஸ்வரின்னு ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. காலேஜ் டைம்ல எனக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கா. ரொம்ப தைரியசாலி. அவ தற்கொலை பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. என்னால நம்பவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கு டிராவல் பண்றாங்க. இப்போ ஒரு பையன் வீட்ல படுத்துக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இவன் தான் அந்த கான்ஸ்டபிள் ராவோட பையனா இருப்பான். டே ஜிம்முக்கு போகாம என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஜிம்முக்கு போனோம்னா ஃபீஸை பே பண்ணணும், அந்த ஃபீஸை கூட நீங்க தராம இருக்கீங்கன்ற மாதிரி பையனும் அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவர் வேலையில ரொம்ப நேர்மையா இருப்பாரு. அதனால இவரோட குடும்பத்தை ரன் பண்றதுக்கு கூட இவர்கிட்ட போதுமான காசு இருக்க மாட்டேங்குது. பையன் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக நிறைய காசு அப்பா கிட்ட கேட்டிருப்பான். அப்பா இருக்காருல, நான் லோன் போட்டு வாங்கி தரேன், எனக்கு கேரண்டி கையெழுத்து யாராவது போட்டாங்கன்னா லோன் கிடைச்சிடும், என்னோட சீனியர் கிட்ட நான் கேட்டு பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் பயங்கரமா ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறாங்க. மத்தவங்க எல்லாம் லஞ்சம் கிஞ்சம் வாங்கி நிறைய காசை பாக்குறாங்க, ஆனா நீங்க நேர்மையா இருக்கன்னு என்ன புண்ணியம், ஒண்ணுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட டீம்ல இருக்க அகிலான்றவங்கள காட்டுறாங்க. இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, உனக்கு பிடிச்ச வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கன்னு வைக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. இருங்க வரன்ற மாதிரி இவங்களுமே அவரை பாக்குறதுக்காக போறாங்க. அப்படி போனவங்க ரொம்ப நேரமா திரும்பி வராம இருக்காங்க. இதனால கோவப்பட்ட அகிலா இருக்காங்கல்ல, சாப்பாடே வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்னடி கிளம்பிட்ட, வந்து சாப்பிடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. உங்களுக்கு அவர் தானே முக்கியம், அவரையே போய் கவனிங்க, என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு அந்த ஸ்டெப் டாடா சுத்தமா பிடிக்காதுன்னு ஏற்கனவே காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலயும் அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப கமிஷனரும் விக்ரமோ சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டுல இருக்க லேடியோட பேரு ஈஸ்வரின்னு சொல்லியிருப்பேன். பெட்ரூம்ல தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. முகம்லாம் அலர்ஜியான மாதிரி மாறி இருக்கு. ஹீரோவோட டீம்ல அசோக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் முன்கூட்டியே இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு போல. இப்ப ஹீரோவும் கமிஷனரும் வந்திருக்காங்கல்ல, அவங்களுமே அந்த இடத்தை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரியோட ஃபேஸை பார்த்தோன்னே கமிஷனர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க கூட படிச்சவங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு ஆபீசரான அசோக் இருக்கார்ல, கமிஷனர் பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் கண்டிப்பா இது தற்கொலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு, தற்கொலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய மாத்திரையே சாப்பிட்டுருக்காங்க, அதனால தான் சார் சொல்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அந்த இடத்துக்கு வந்த விக்ரம் இருக்கார்ல, இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு அப்படி சொல்றேன்னு கமிஷனர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த டோசேஜ் போடுங்கன்ற மாதிரி தான் எழுதி தந்திருப்பாரு. இவங்க ரெகுலரா அந்த டோசேஜ் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஸ்பாட்ல கிடைச்சிருக்கிறது வேற டோசேஜா இருக்கு. சோ வேற யாரோ தான் வற்புறுத்தி தந்திருக்காங்க, சாவடிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு தற்கொலை மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சார் அப்படிலாம் இல்லன்னு அசோக் குறுக்க பேசுறாரு. இல்ல இல்ல விக்ரம் சொல்றது தான் சரி மாதிரி இருக்கு, விக்ரம் இதுக்கப்புறம் இந்த கேஸை பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கமிஷனர் சொல்றாரு. இல்ல அசோக் பயங்கர அப்செட் ஆயிடுறாரு. மேற்கொண்டு எதுவும் பேசாம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, டீமுக்கு கால் பண்ணி கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி இந்த இடத்துல தனியா தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. வீட்டுக்கு ஒரு லேடி வேலை பார்க்கறதுக்காக வருவாங்க போல. இப்ப அந்த லேடியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு.
நீங்க தான் பாடியை முதல்ல பாத்தீங்களாமே, நடந்த விஷயத்த தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 நாள் லீவ் கேட்டிருப்பாங்க. 2 நாள் விட்டுட்டு 3வது நாள் தான் வேலைக்கு வராங்க. அப்படி வேலைக்கு வரும்போது பால் பேக்கெட் நிறைய இருக்கு, என்ன எடுக்காம இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. அப்பதான் அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்கும். உடனே அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் தகவலை சொல்றாங்க. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க போல. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஈஸ்வரி என்ன வேலை பாக்குறாங்க, வேலை பாக்குறாங்களா இல்லையான்னு கேக்குறாரு. சார், இங்கேயே ஸ்பா மாதிரி ஒரு இடம் இருக்கு சார், அங்கதான் வேலை பாக்குறாங்க, அங்க இருக்க பொண்ணு கூட சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அந்த பொண்ணை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல தானே இருக்கு. இவங்க நடந்தே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. முதல்ல அகிலா தானே இந்த இடத்துக்கு வராங்க. சாரி மேடம், இன்னைக்கு முடியாதுன்ற மாதிரி அந்த பிரியா சொல்றா. நாங்க இந்த இடத்துல மசாஜ் பண்றதுக்காக வரல, விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். ஈஸ்வரி உங்க கூட சேர்ந்து தானே வேலை பார்த்தாங்க, ஈஸ்வரியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா மேடம், என் கூட சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்க, ரொம்பவே நல்ல டைப்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, ஈஸ்வரி வந்து பிசினஸுக்காகவும் பையனோட படிப்புக்காகவும் மோகன் ஒரு நபர்கிட்ட காசை வாங்கியிருப்பாங்க. அந்த மோகன் என்ன ரொம்ப மோசமா பேசினா, தற்கொலை பண்ணிக்கலானே நினைச்சிட்டேன். அப்படி நினைக்கும் போது சரியான சமயத்துல எனக்கு காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க தற்கொலை பண்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, ஆனா அதை கேன்சல் பண்ணிருப்பாங்க. காரணம் என்னன்னா, உமனோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீம்ல இவங்க அப்ளை பண்ணிருப்பாங்க. அது சாங்ஷன் ஆகி இவங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். நிறைய காசுனா 20 லட்சம் ரூபாய் கிட்ட கிடைச்சிருக்கு. பையனோட படிப்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன், நான் திரும்பி தனியா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு செலவும் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே இவங்க கிட்ட பேசி அனுப்பி வச்சிருப்பா. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலேயே 20 லட்சம் ரூபாய் வந்திருக்குன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. ஆனா வீட்டுல அந்த காசு இருந்ததான்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல அந்த காசு இருந்திருக்காது. சோ அந்த காசுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க, தற்கொலை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இன்னைக்கு அந்த ஈஸ்வரியோட பையன் இங்க வர மாதிரி பிளான் இருக்கும். நீங்க தான் பிக்கப் பண்றதுக்கு போறீங்க. அந்த பையனுக்கு வர வழியில சாமர்த்தியமா எடுத்து சொல்லுங்கன்ற மாதிரி ராவை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. மோகன் ஒருத்தன் காசு கேட்டு மிரட்டினா பாத்தீங்களா, அவன் கூட இதை பண்ணிருக்கலாம், காசு எடுத்துட்டு போயிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா இதை பத்தி எனக்கு தெரியாது, இப்பதான் அவங்க இறந்து போனதே எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இவன் போனை செக் பண்ணும்போது இன்னைக்கு காலையில கூட அவங்கள மிரட்டி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி வச்சிருக்கான். அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அனுப்பியிருக்க மாட்டான்ல. சோ இவன் தப்பு பண்ணலன்றது ஹீரோக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா அகிலா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. ஒரு பெண் தனியா இருந்தா மிரட்டுவியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டெப் டாடோட ஞாபகம் வந்திருக்கும், அதனால தான் கோவத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. அகிலா, நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் இதுல கொண்டு வரக்கூடாது, நிறுத்துன்ற மாதிரி இவரும் தடுக்கிறாரு. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் செக்யூரிட்டி கவனிக்கிறாரு. அப்படி கவனிக்கிற செக்யூரிட்டி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, ஈஸ்வரின்ற லேடி கிளம்பலான்னு நினைக்கும் போது செக்யூரிட்டி கதவை திறக்கிறதுக்கு வரவே மாட்டாரு. என்னன்னு செக் பண்ணா சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டு இருக்காரு. எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி இவங்க எழுப்புறாங்க. இவர் பண்ற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இத பத்தி மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றன்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட தேவையில்லாம வச்சுக்காத, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவர் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஈஸ்வரி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படி நடந்த ஒரு விஷயத்த வேற ஒரு நபர் கவனிச்சிட்டு இருக்காரு. அதாவது இவங்க செக்யூரிட்டி கிட்ட கோவமா பேசிட்டு பைக் எடுத்துட்டு போறத வேற ஒருத்தர் கவனிக்கிறாரு. அவர் யாருன்ற கேள்வியோடய இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா டிவில சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி அப்பா பையன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசுறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மாவும் வந்து உட்காருங்க, சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த அம்மா பண்ணி எவ்வளவு பாசமா இருக்காங்க பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விக்ரமும் லைட்டா பேச்சு எடுக்கிறாரு. அது என்னன்னா, விக்ரம்க்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா அம்மாவோட விருப்பம் இல்லாம வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்பத்துல இருந்து அம்மா சுத்தமா பேசுறது இல்ல போல. அதை பத்தி தான் லைட்டா அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பின்ன என்னடா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பார்த்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன், அவ பாட்டுக்கு போயிட்டா, என்னாலாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. அவெல்லாம் அம்மா பாசத்தையே மறந்துட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படி இல்லம்மா, உன்னை பத்தி தினமும் எனக்கு கால் பண்ணி விசாரிப்பா, உனக்கு நான் இந்த விஷயத்த தந்தேன்ல, இதெல்லாம் அவ சொல்லி தான் தந்தேன், கரெக்டா எனக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அக்கா கிட்ட இருந்து கால் வருது. இவரும் ஸ்பீக்கர்ல போட்டு அம்மாக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிட்டு இருக்காரு. இப்ப ராவ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஈஸ்வரியோட பையனை கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி இவங்க கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. இவங்க கிட்ட பேசும்போது பையன் சொன்னதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம பையனுக்கும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பையன் கிட்டயும் இவரால சுத்தமா சொல்ல முடியல, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு எதிராக ஒரு லேடி ஃபைட் பண்றாங்கல்ல, அவங்க பேரு சாவித்ரி அப்படின்றது. அவங்க பேரனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் மருமகளும் பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த பேரனுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த ஸ்காலர்ஷிப் இவனுக்கு கிடைக்காம வேற ஒரு பையனுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இவங்க நிறைய ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. திரும்பி மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம பேசி பார்ப்போம், அந்த சீட்டை எப்படியாவது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்போது உங்க பேரனுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. காரணம் ஏற்கனவே ஒரு பையன் செலக்ட் ஆனான்ல, அந்த பையன் வேற ஸ்கூலுக்கு போயிட்டான், அதனால அடுத்த லெவல்ல இருந்த உங்க பேரன் செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் இந்த பேரனுக்கு சாக்லேட் தரதுக்காக நம்ம ஹீரோ வராரு. இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ தான் அதுக்கான அமௌண்ட்டை தந்திருக்காருன்றதை நமக்கு சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் தான் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிருக்காரு. பிரின்சிபல் கிட்ட இத பத்தி சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் பிரின்சிபல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்குன்னு போய் சொல்லியிருப்பாரு. இப்ப ஈஸ்வரியோட வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய குப்பை இருக்கு. அதாவது ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குப்பை இருக்கு. எல்லாமே சைனீஸ் ஃபுட்டா இருக்கு. ஏதோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. தனியா இருக்க இவங்கள பாக்குறதுக்கு யார் வந்திருப்பான்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. ஈஸ்வரி ரெண்டு பசங்க கூட சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ரெண்டு பசங்க யாரு என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இப்ப அலி வந்து போனை செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. செக்யூரிட்டி போதையில இருக்கும் போது அவங்க கேப்சர் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப செக்யூரிட்டியை லாக் பண்ணி விசாரிக்கிறாங்க. நீ அவங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்க, இப்ப கொல்லவே செஞ்சுட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் அப்ப செம்ம போதையில இருந்தேன், அதுல ஏதாவது பேசியிருப்பேன், மத்தபடி நானா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இவர் எதுவும் பண்ணல போலன்ற மாதிரி இவங்களுமே நினைக்கிறாங்க. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஈஸ்வரி பைக்ல ஒரு நபர் ஏதோ பண்றாரு. அங்க இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்மள பார்த்து எதுக்கு பயந்து ஓடுறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்திட்டு வந்து லாக் பண்றாங்க. கடைசி எபிசோட்ல இவர் தான் அந்த செக்யூரிட்டி கூட நடந்த சண்டையை பார்த்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காகடா எங்களை பார்த்து ஓடுன, என்ன எடுத்துட்டு போனேன்னு கேட்கும் போது இவருமே ஒரு துணியை காட்டுறாரு. சூனியெல்லாம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணியை தான் அவங்க பைக்ல கட்டி வச்சிருந்திருக்காரு போல. இப்ப பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. அவங்க பார்க்கிங்ல இவர் அடிக்கடி பைக் எல்லாம் விடுவாரு போல. அப்படி விட்டுட்டு போகும்போது ஈஸ்வரி பாத்துறாங்க. எப்ப பாரு இங்கதான் விடுவியா, உன் இடத்துல விடுன்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. ரொம்ப பேசாத, நீ என்னமோ பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்க, வயசு பசங்க கூட நீ என்னெல்லாம் பண்றன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தப்பா பேசுறான். இல்ல இவங்க செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் ஒன்ன மாதிரி கேவலமானவ கிடையாது, அவங்க கிட்ட நான் சாதாரணமா தான் பழகிட்டு இருக்கேன். ஆனா ஒய்ஃப் இல்லாத சமயம் நீ மத்த லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரல, இத பத்தி உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லவான்னு கேக்குறாங்க. இவன் உண்மையிலேயே அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கான் போல, அதனால சொல்லிடாதீங்க அப்படின்ற கெஞ்சி கேக்குறான். பைக் எடுத்துட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்பி இருப்பான். பழி வாங்குறதுக்காக ஒரு சாமியார் கிட்ட மந்திரிச்சு தான் இந்த துணியை ரெடி பண்ண, ஆக்சிடென்ட் ஆகட்டும் கட்டி வச்சேன். இப்ப நீங்க விசாரணை பண்ணும்போது எனக்கு பயம் வந்துருச்சு, எடுக்கிறதுக்காக நினைக்கும் போது தான் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொல்றான். இவன் பெருசா எதுவும் பண்ணலன்ற மாதிரி அனுப்பி வர்றாங்க. இப்ப கமிஷனரும் கேஸ் எந்த நிலைமையில இருக்குன்னு கேட்கறதுக்காக வராரு. ஹீரோ இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் கமிஷனர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ராவ் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பையனை கூட்டு வராரு. இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் கிட்ட விஷயத்த சொல்லிட்டாரு. எப்படி சொல்றதுன்னு தெரியாம இவ்வளவு நேரம் சொல்லல, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஈஸ்வரிக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பையன் ராவ் கிட்ட அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது அம்மா கிட்ட சத்தம் போட்டு விட்டுட்டேன்னு சொல்றான். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அபார்ட்மெண்ட்ல இருக்க நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க போல, என் பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் தேவையில்லாம சண்டை போடாதமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ற மாதிரி இவன் கோவப்பட்டிருப்பான். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. வேதா கிட்ட இருந்து தான் கால் வருது. ஆக்சுவலா இவர் ஒன் சைடா வேதாவை லவ் பண்றாரு. வேதாக்குமே இவரை பிடிக்க தான் செஞ்சிருக்கு. ஆனா வேதா கிட்ட இவர் போலீஸ்ன்ற விஷயத்தை மறைச்சு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதனால தான் போனை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாரு. அப்போ உங்க ஃப்ரெண்டு நம்பர் தாங்க, நான் அவங்க கிட்டயாவது பேசிக்கிறேன், ஏன்னா உங்களை பத்தி எல்லா விஷயமும் அந்த ஃப்ரெண்டுக்கும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேதா இப்படி சொன்னானே இவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம திரும்பி அந்த கடைக்கு போலான்ற மாதிரி அகிலா கிட்ட சொல்லிட்டாரு. ஆக்சுவலா பிரியா கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்கல்ல, அந்த கடைக்கு போய் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி கிட்ட 20 லட்சம் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சவங்க தானே இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்படி பார்த்தா பிரியாக்கு அந்த விஷயம் தெரியும். அதே மாதிரி ஈஸ்வரி பிரியா கிட்ட பேசினாங்கல்ல, அதை யாராவது ஒட்டி கேட்டு கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சைடு கண்ணாடி இருக்கு, கண்ணாடிக்கு அந்த சைடுல அவங்க பேசுறது கூட வெளியே கேக்குது. சோ வெளியே இருந்து இவங்க பேசினது கண்ணாடிக்கு அந்த சைடுல இருக்கவங்களுக்கும் கேட்டிருக்கோம். அப்படி யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்போ ஒரு மர்ம நபர் அந்த ஈஸ்வரியை காலி பண்ண மாதிரி இவர் இமேஜின்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மர்ம நபருக்கு இப்போதைக்கு இவர் ஃபேஸ் கொடுக்காம தான் இருக்காரு. அது யாரா வேணாலும் இருக்கலாம், ஒன்னு பிரியா இல்ல வேற யாரோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே மாதிரி பிரியா கிட்ட நீங்க ரெண்டு பேர் பேசும்போது வேற யாராவது இருந்தாங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், சிலர் இருந்தாங்கன்ற மாதிரி பிரியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பன்னு பார்த்து இவருக்கு ஒரு கால் வருது, ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அசோக் என்ன பண்ணிருக்காருன்னா
2 பேரை லாக் பண்ணி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 பேர் அடிக்கடி ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தானே சாவடிச்சு காசு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக அவசரப்பட்டு அடிச்ச அப்படின்ற மாதிரி வந்த விக்ரம் இருக்காருல, கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இந்த பசங்களுமே விஷயத்த சொல்றாங்க. சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் சைனாக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. பையன் அங்க இருக்கிறதுனால அவங்களும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான பாஸ்போர்ட் ஹெல்ப் தான் நாங்க பண்ணோம். நீங்க தான் சைனீஸ் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி அந்த நாள் இவங்களுக்கு ஒரு இடத்துல ஃபைன் விழுந்திருக்கும். சார், அதோட காப்பியை வேணா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க இந்த தப்ப பண்ணலன்றத விக்ரம் புரிஞ்சுக்கிறாரு. இதை கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு அடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அசோக் கிட்ட கேக்குறாரு. அசோக் பயங்கரமா கோவம் வருது. இப்ப விக்ரம் நீங்க 2 பேர் கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அசோக் இருக்கார்ல, நான் அடிச்ச விஷயத்த வெளியே சொன்னீங்க தொலைச்சிருவேன், கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி விடுறாரு. ராவை பொறுத்த வரைக்கும் விக்ரம் கிட்ட கேரண்டி கையெழுத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா விக்ரம் இந்த கேஸ்ல கொஞ்சம் டென்ஷனா இருக்காரு. கமிஷனர் கிட்ட இருந்து வேற கால் வருது. கமிஷனரோ ஏதாவது கண்டுபிடிச்சியான்னு கேக்குறாரு. இல்ல சார், எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவர்கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்றது ராவுக்கு புரிஞ்சிருது. இப்ப அகிலா சாப்பிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஈஸ்வரி லேடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டா இருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னொன்னு கல்யாணம் எல்லாம் பண்ணல, அவங்களே சொந்த கால்ல நின்று இருக்காங்க. அவங்கள மாதிரி நீங்க இருந்திருக்கலாம்லமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அப்படி சொந்த கால்ல இருந்தவங்க இப்ப கொல்லப்பட்டிருக்காங்க. நானும் சாவணும்னு நினைக்கிறியா? நான் 2வது கல்யாணம் பண்ணது நல்ல விஷயம் தான், அதெல்லாம் உனக்கு புரியாதுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா ஆப்போசிட்டா பேசுறதுல பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. பொண்ணுமே இப்ப கோவமா சாப்பிடாம எந்திரிச்சு போயிடுறா. அகிலாக்கு ஒரு ஸ்டெப் டாட் இருக்கார்ல, அவர் அகிலாவை கொஞ்சம் தப்பாலாம் பாப்பாரு. அதனால தான் இவங்களுக்கு ஸ்டெப் டாட பிடிக்கலையா என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ராவ் வீட்டுக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. என்னங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்ற மாதிரி வைஃப் கேக்குறாங்க. சார், இப்போ ஒரு முக்கியமான கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வாங்க முடியாது, அதனால தான் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கலாம்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ வைஃபும் பையனும் அப்பாவை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் முடிஞ்சா இன்னொன்னு கேஸ் வரும், அதுவும் சீரியஸான கேஸா தான் இருக்கும், அப்பயே உங்களால வாங்க முடியாது, உங்களால எதுவுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பையன் பயங்கரமா திட்டுறான். உங்களை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வைஃபும் புலம்புறாங்க. இப்ப கால் பண்ண வேதாவும் உங்க அம்மா கிட்ட பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் முடிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா இவரோட வீட்டுல தான் இருக்காங்க. என்னமாச்சு, எதுக்காகமா வீட்டுக்குலாம் வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஏண்டா நீ லவ் பண்ற, நான் வீட்டுக்கு வர வைக்க மாட்டேனா? ஷாப்ல பார்த்தேன், அதனால தான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இப்ப அம்மாவும் ஜாலியா அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அசோக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சாவித்ரிக்கு கால் பண்ணிலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா சாவித்ரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவர் வரல. இவருக்கு சுத்தமா விக்ரம பிடிக்கவே பிடிக்காது போல. எப்பவுமே விக்ரம் எனக்கு முன்னாடியே இருக்கான், அதை நான் மாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி விக்ரமோட போட்டோ மேல ஆரோவெல்லாம் வீசிட்டு இருக்காரு. முதல்ல டீம் கிட்ட இருந்து உன்னை தனிமைப்படுத்துவேன், அதுக்கப்புறம் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. இப்ப விக்ரம காட்டுறாங்க. விக்ரம் கிளம்பும் போது இவரோட பெண்ணை எடுத்து வைக்கலாம் நினைக்கிறாரு. அம்மா இங்க வச்சு என்னோட பெண் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உன்னோட அப்பா எடுத்த மாதிரி ஞாபகம், உன் அப்பாவோட ரூம்ல போய் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அப்பாவோட ரூம் வந்துடுறாரு. பெண் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது ஒரு கபோர்ட்ல இருக்கிறது இவருக்கு தெரியுது. கபோர்ட்ல அப்பா கதை எழுதுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு போல. அப்பா ஏகப்பட்ட கதையை அனுப்புறதுக்காக வச்சிருக்காரு. அந்த கதையோட டைட்டில்லாம் இவர் ஒன்னொன்னா எடுத்து பாக்குறாரு. பேசாம இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணா என்னன்றபடி இவர் யோசிக்கிறாரு. ஹீரோ பண்ண தப்புனால தான் சாவித்ரியோட பையன் இறந்து போயிருக்கான் போல, அதனால ஹீரோ போலீஸ் யூனிஃபார்ம் போடக்கூடாது, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரிலாம் லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. இதோடயே இந்த எபிசோடு கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஈஸ்வரிய யாரு கொலை பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அடுத்த வாரத்தோட முதல் எபிசோட்ல தான் அதுக்கான பதில் இருக்கும். எனக்கு என்னமோ பையன் தான் கில்லர்னு கொண்டு வந்துருவாங்களோன்னு தோணுது. உங்களுக்கு யாரு கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுதுன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் யாரு உண்மையான கில்லர்ன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.